வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் மலையொலி. நீங்கள் பார்த்துட்ருக்குது எட்டயபுரம் சந்தை தான். காலையில் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் சந்தைக்கு வந்துட்டோம். ஆமாம், ஆடுகளம் அண்ணன் நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து தான் வருவோம். நம்மளை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியாதவங்கள தான் நம்ம சொல்கிறோம். அண்ணன் நானும் எப்போவுமே ஒன்று போல தான் இருப்போம். ஆமாம், அண்ணனும் நம்மளும் எப்போவுமே சேர்ந்து தான் ஆடுகள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சந்தை வந்து நல்ல இரவு சந்தையாக மாறிடுச்சுங்க. எட்டயபுரத்தில் இப்போ வர்ற எல்லாருமே இரவு நேரத்தில் தான் வரணும். ஏன் அப்படின்னா பாதி குட்டி நைட்டே முடிஞ்சுது. 9 மணி 10 மணிக்கெல்லாம் வந்துடுது. பாருங்கள், இது வெளிச்சத்தில் எடுத்த குட்டி. அதுக்கப்புறம் நம்ம இரவு சந்தையை காட்டுவோம். பாருங்கள், இதெல்லாம் கறிக்கு வந்து உங்களுக்கு 20 கிலோ தாராளமாக இருக்கும். ஆமாம், கூட 2 கிலோ நாள் இருக்கும் இந்த பெரிய குட்டி. ஆமாம், பார்த்துக்கோங்க. விலை வந்து தெரியலைங்க, இதெல்லாம் முடிச்சு போட்டிருந்தாங்க, அதனால் வந்து நம்ம சொல்லலை, பார்த்துக்கோங்க. ஆனால் குட்டி நல்ல குட்டி, நாட்டு குட்டி தான், பொட்டுக்குட்டி கிடையாது, ஒரிஜினலும் கிடையாது, ஆனால் கிராஸ். ஆமாம், ஆனால் வளர்க்கலாங்க, பக்ரீத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நல்ல ரேட்டுக்கே விற்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டி தான். எல்லாம் காரு தாங்க இன்றைக்கி இந்த வட்டம் சந்தையில் வந்துச்சு. எல்லாமே அதிகபட்ச விலையே 13 முடிஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த குட்டியெல்லாம் நமக்கு கடைசியில் தான் முடிஞ்சிச்சு. நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், குட்டிகள் நல்ல குட்டி, ஆனால் ஜாதிகளாக நல்ல ஜாதி. ஆமாம், இதெல்லாம் வந்து 11க்கு மேலே முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன ரேட்டுன்னு நம்ம சொல்ல விரும்பலை. பாருங்கள், இதுவும் நல்ல ஒரிஜினல் ஜாதி தான். இதில் கார் நிறைய இருக்குது. ஏன் கார் நிறையா வருது? நிறைய பேர் எனக்கு 14 15ன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம தெளித்து குட்டிகள் எடுத்து கொடுக்கணும். அப்போ ரேட்டு அதிகமாக தான் போகும். ஏன் அப்படின்னா, கிடையிலையும் கழிக்க மாட்டாங்க. ஆமாம், அதேமாதிரி வியாபாரியும் கழிக்க மாட்டாங்க. அப்படி கழிச்சாங்கன்னா அவங்களுக்கு பொடி குட்டிகளை விற்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், அணில் மர குட்டிகள். ஆமாம், இதெல்லாம் வந்து 11க்கு உள்ளதான் போச்சு. குட்டி வந்து கொஞ்சம் சின்ன குட்டிகள், அதனால் அந்த ரேட்டு போச்சு. மற்றபடி எல்லாம் கிடையாது. ஆனால் எப்போவுமே மற்ற நேரங்களில் வந்து குட்டிகள் நல்லா தரமாக தான் வரும். இப்போ மழைக்காலங்கனால அப்படி இருக்குங்க. வேறு எதுவும் நினச்சிக்கிறாங்க. இதில் தாங்க அதிகமான ஒரு 13க்கு போச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் முன்னாடி சிறுக்கு இருந்தாலும் பருவட்டு குட்டி. ஆமாம், இது மட்டும்தான் பருவட்டு குட்டியாக வந்துச்சு. பார்த்து எல்லாமே கொஞ்சம் சின்ன குட்டிகளாக தான் வந்துச்சு. அதனால தான் ரேட்டுகள் வந்து இந்த வட்டம் கம்மியாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி 13க்கு மேலே எல்லா குட்டியும் இருக்காது. 10 கிலோவும் கிடக்கும், 9 கிலோவும் கிடக்கும், 8 கிலோ குட்டி கூட உள்ளே கிடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த 2 குட்டியை போட்டு விட்டால் தான் மற்ற குட்டியை கடையில் தர்றாங்க. அந்த காரணம்தான். பாருங்கள், இதெல்லாம் நம்ம விலை வச்சோம். இந்த குட்டிகளெல்லாம் கொம்பு கடாயாக பார்த்து விலை வச்சோம். ஒரு 13 14 வரைக்கும் கேட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஆமாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல குட்டிகளை எடுத்து பார்த்தோம்னா, தெளித்து எடுத்தோம்னா அப்படி தான் விலையும் சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் வந்து கறிக்குட்டியும் கிடக்கு, கொம்பு குட்டியும் கிடக்கு. அதெல்லாம் 9 10க்கு முடிஞ்சிச்சு. பாருங்கள், இதெல்லாம் புருவை. ஆமாம், புருவையும் கிடந்துச்சு, கடா குட்டியும் கிடந்துச்சுங்க. எல்லாம் இதெல்லாம் கறிக்கு தான் ஏற்றுவாங்க. ஜோடி 10 10 9 அப்படி சொல்லுவாங்க. அதனால் பார்த்து தான் எப்போவுமே வாங்கணும், அவசரமே படக்கூடாது. எப்போவுமே வந்து உங்களுக்கு குட்டிகள் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இந்த நேரத்தில் நோய்களும் இருக்கும், மழை நேரம் அப்படிங்கிறதுனால குட்டிகளை தெரிவு பண்ணி எடுக்கணுங்கிறதுல கட்டாயம் நம்ம பார்த்து இருந்தால் தான் குட்டிகள் லாபமாக இருக்கும். இதுவும் 11 500க்குள்ளேயே முடிஞ்சிச்சு. அதெல்லாம் சொல்ல முடியலைங்க. சில குட்டிகள் சொல்ல மாட்டோம், சில குட்டி முடிஞ்சிச்சு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் 9 10 8 இந்த தரத்தில் ஒன்று ஒன்றா போச்சு. மொத்தமாக போனால் ஒரு ரேட்டு, அப்படி 8 அப்படி 9 அதுக்குள்ளேயே முடிஞ்சிருங்க. இந்த குட்டிகள்லாம் வெட்டை ஆடும் கிடக்கு, பல் சேர்ந்த ஆடுகள் இருக்குது. நமக்கு கன்னி ஆடு தேவைப்படுது. யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆடு, 4 பல் 2 பல் ஒரு வால் அப்படி இருந்தால் கொடுக்கலாம். நம்ம மொத்தமாக எடுத்துக்கிடுவோம். இதுலேயும் பாருங்கள், கிடா குட்டியெல்லாம் கிடக்கு, கொஞ்சம் பெருசும் கிடக்கு, சிறுசும் கிடக்கு. இதுலேயும் நம்ம கழிச்சு கேட்டோம், ஆனால் தர முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ரேட் அதிகம் சொன்னாங்க, 19 சொன்னாங்க. நம்ம இதுக்கு முன்னால் உயிரடைக்கேவும் 380 அப்படிக்கேவும் நம்ம நல்ல குட்டிகள் வாங்கி கொடுத்தோம், பொட்டு குட்டி. அதுவே நமக்கு 10 9 தான் வருது. அதனால் நம்ம இதை வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு லாபம் கிடையாது, அதிகமாக விலை போகுது. பாருங்கள், இதுவும் நல்ல வளர்ப்புக்கேற்ற ஆடுகள் தான், நல்ல ஜாதி. ஆமாம், சூப்பர் ஆடு. இது கொஞ்சம் ஆவரேஜுக்கு உங்களுக்கு 13 கிலோ வந்துடும். இதில் சந்தையில் வந்தாலும் கொஞ்சம் நல்ல குட்டிகள். ஆமாம், இதெல்லாம் 12 நெருக்கி தான் போயிருக்கும், 12 கீழே போயிருக்காது கண்டிப்பாக. ஆமாம், இதெல்லாம் 12க்குள்ளே தான் உங்கள் போச்சு. பாருங்கள், குட்டிகள் நல்ல குட்டிகள் தான்.
ஜாதியெல்லாம் நல்ல ஜாதிகள் தான் வருது. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இதுதாங்க வாங்கி வளர்த்தாலும் நிறைய பண்ணையாளர்கள் கூட 10-20 நாள் வளர்த்து அதை லாபம் அடையுதாங்க. ஆமாம், ஒரு மாதம் வளர்க்க தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக குட்டிகள்லாம் போக ஆரம்பிச்சிடும். பொட்டு குட்டிங்க பாருங்கள், நல்ல தரம். ஆமாம், ஜாதி இருக்குது, கொஞ்சம் சுமாரான ஜாதி உள்ள கிடக்கு 1-2. ஆனால் இது நல்லா பெருவட்டு குட்டிகள். ஆமாம், கழிச்சு கேட்டதில் 2 வியாபாரிகள்கிட்ட கேட்டோம், ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி எந்த வருஷமும் இல்லாமல் சந்தையில் கொஞ்சம் குட்டிகள் எடுக்காமல் தான் போனோம். ஏன் அப்படின்னா கார் குட்டி நிறையா வந்துச்சு. ஆமாம், இடையில் குட்டிகள் நமக்கு நிறையா கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்து அதிலே கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நம்ம வளர்ப்புக்கு மட்டும். ஆமாம், நம்ம வந்து இந்த தடவை தாங்க கொஞ்சம் குட்டிகளை மொத்தமாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. குட்டிகள் யாரும் வச்சுருந்தீங்கனாலும் நம்ம வீடியோ அனுப்பலாம். அவங்களுக்கு மொத்தமாக அனுப்பிவிடுவோம் விலை பேசி. குட்டிகள் மொத்தமாக ஒரு 200 குட்டி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொம்பு கடாயி பாருங்கள், சூப்பர் கடாயி, நல்லா தரமாக இருந்துச்சு. கயிறை கட்டியிருக்காங்க. இது பிடிக்க முடியலை அப்படிங்கிறக்காண்டி ஆற்றில் கிடந்தது. இது பிடிக்க முடியாது அப்படிங்கிறக்காண்டி கொண்டு வந்துருந்தாங்க. ஆனால் 6 வெள்ளு சேர்ந்துருச்சு. குட்டி நல்லா தரங்க பாருங்கள். அரிக்கு உங்களுக்கு எப்படி 25 கிலோ தாண்டி தான் இருக்கும், குறையா இருக்காது. அதனால தாங்க பாருங்கள், இதெல்லாம் புருவ குட்டி தான். ஆமாம், நல்ல புருவைகள், சூப்பர் புருவைகள். ஆடு இதை நம்ம அப்படியே சென்னையாக பிடிச்சிரும். நம்ம கொண்டு போய் வளர்த்தாலும் நல்லா தாப்பங்கடாயை போட்டோம்னா குட்டிகள் நல்லா இறங்கும். குட்டிகள் நல்லா தெளிவாக இருக்கும். அதை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டாம், அவ்வளோ தெளிவாக வந்துடும். இது மயிலம்பாடி குட்டி தான். குட்டிகள் இதெல்லாம் இது புருவை. ஆமாம், புருவையும் கிடக்கு. 1-2 மட்டும் கிடா குட்டி கிடக்கு. இது உங்களுக்கு ஆவரேஜுக்கு ஒட்டுக்கு ஒரு 13 கிலோ தாராளமாக விழுந்துடும். நல்ல குட்டிகள். இதெல்லாம் பாருங்கள், பெட்டையாடும் கிடக்கு, கிடா குட்டியும் கிடக்கு. ஆமாம், 1-2 பெட்டை குட்டி கிடக்கு, கிடா குட்டி கிடக்கு, கொஞ்சம் கிராஸு. ஆமாம், நாட்டுக்குட்டியோடு சேர்ந்தது. இது கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கே வாங்கலாம். கறிக்கு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபகமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், கிடா குட்டி தாங்க. ஆமாம், சூப்பர் குட்டி தான், நல்ல குட்டியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஜோடி 13 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல குட்டி. நல்ல குட்டிகளுக்கு எப்பவுமே விலை இருக்கும். ஆமாம், நம்ம பக்ரீத் வளர்ப்புக்கு இது அவ்வளோவா சரி வராது. இப்போ நீங்கள் 14 அப்படி எடுத்தீங்க அப்படின்னா வராது. பாருங்கள், இதெல்லாம் பொட்டுக்குட்டியெல்லாம் விலை கேட்டாங்க. எல்லாம் ஆவரேஜுக்கு 12 கிட்ட போயிடுச்சு, 12 நெருக்கி போயிடுச்சு. அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. குட்டிகள் கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லோரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் கூட போய் சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்கன்னா உண்மையான ரேட்டை சொல்லுவாங்க. இதெல்லாம் பெட்டையாடுகள் தான், நல்லா கறிக்கு தான். இதெல்லாம் ஒரு ஆடு ஒன்று 9-10 அந்த ரேட்டில் போகும். கொஞ்சம் நல்லா வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கூட போகும். மலட்டு ஆடு அப்படின்னா அது தண்ணி ரேட்டு போகும். அது கிடா குட்டிங்க, அது விற்பனைக்கு இருந்துச்சு, உள்ள சேர்த்து போட்டிருக்காங்க. ஆமாம், பாருங்கள், அது ஆடு விரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குட்டிகள்லாம் பாருங்கள், நல்ல குட்டிகள். இதில் கொஞ்சம் ஓரளவு பெருவிட்டு இருந்துச்சு. ஆமாம், இதெல்லாம் 12,500 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டிகள் விற்பனை ஆகலைங்க. காராக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கக்கு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கார் குட்டிகளை வாங்கி சக்ஸஸ் அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்மகிட்ட கேட்குறவங்களும் 14க்கு மேலே 15 அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், கிடா குட்டி, நல்ல குட்டி தான். ஆமாம், மொத்தமாக ஒருத்தங்க விலை பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல குட்டியாக இருக்குது ஜாதி. ஆனால் இது நட்டு உயரம் நல்லா வரும். ஆமாம், நம்ம பொறுமையாக வளர்க்கலாம். இதுவும் பாருங்கள், கிடா குட்டியும் கிடக்கு, ஒரே ஒரு பெட்டையாடு கிடக்கு. இதெல்லாம் 12, 15, 16 அந்த ரேட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சின்ன குட்டி தாங்க 12, எல்லாமே 12 நினச்சிடக்கூடாது. குட்டிகளுக்கு தக்கன ரேட்டு சொல்லுவாங்க. ஆனால் கிளைமேட்டு நேற்று கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் சாரலாக இருக்குங்க. மழைகள் நல்லா பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த குட்டியை 27 ரூபா சொன்னாங்கங்க. பாருங்கள், ஆடு 2, ஒரு கிடா குட்டி, ஒரு பெட்டை குட்டி. ஆமாம், அந்த ஆடு 27. இது அதோட கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க. பக்கத்தில் பாருங்கள், 4 ஆடுமே நல்ல தரமான ஆடு தான். சூப்பர் ஆடாக தாங்க இருந்துச்சு. இது கருங்குட்டிங்க. கருங்குட்டி எப்போவுமே வளர்க்குறதுக்கு எல்லோரும் விரும்புவாங்க. சந்தையிலலாம் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே கடைகள்லாமே திஷ்டின்னு நினச்ச மாதிரியே உங்களுக்கு குட்டிகள் கருங்குட்டி ஆடுகள் கடாயி போட்டிருப்பாங்க.
அதனால தான் எப்போவுமே கருங்குட்டி ஆடு மொத்தமாக வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அணில் மரம் இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். இது கிடா குட்டி பாருங்கள். இது ரொம்ப நேரமாக விலை பேசாமே இருந்துச்சு. ஆனால் இது வாங்கினா ஒரு 15, 16 அதுக்குள்ளே வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்கினா நமக்கு கட்டாது. கொஞ்சம் மெலிசையில் இருக்குது பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பெட்டை ஆடு தாங்க. பக்கத்தில் இருந்து ஒரு விலை வச்சார், வைக்காதீங்க அப்படின்ட்டார் அவர். நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான். ஏன் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அவர் கம்மியாக வச்சுட்டாரு. விலை வைக்கும்போது கொஞ்சம் நல்ல விலை வச்சா நமக்கு நல்ல விலை போகும் அப்படின்னு நினச்சி பல் சேர்ந்த ஆடுகள். ஆனால் குட்டிகள்லாம் பாருங்கள், நல்லா தரமானது. பல் தேஞ்சு இருக்குது அப்படின்னாங்க. இது ஊரத்தில் நிறையா குடித்தா தேஞ்சுருந்தாங்க. ஆனால் ஆடுகள் நல்லா பெருவிட்ட ஆடுகள். இதில் பாருங்கள், பொட்டாடும் கிடக்கு, மயிலம்படியும் கிடக்கு. இதில் கொஞ்சம் நல்ல பருவட்டுகளை தெளித்து எடுத்தோம்னா நல்ல குட்டிகளை எடுக்கலாம். ஆனால் தெளித்து தரமாட்டாங்க. மொத்தமாக கொடுத்தா தான் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு சொல்லப்பட்டாங்க. இதை 12 ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இதுவும் கிடா குட்டி தான். நல்லா பெருவிட்டு குட்டி கிடக்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் குட்டி. இதெல்லாம் 13,500 சொன்னாங்க. ஆனால் 13,500 முடிச்சா நமக்கு தெரியாது. ஆனால் 20 கிலோ குட்டி கூட கிடக்குங்க. 20 கிலோ, 18 கிலோ, 15 கிலோ, 16 கிலோ குட்டி, ஒரு 10, 15 குட்டி கிடக்கு. இது பாருங்கள், கிடா குட்டி யாருன்னு தெரியல. ஆனால் முடிச்சு போட்டிருந்தாங்க. பல் சேராத குட்டி தான். பல் 2 பல் கூட முளைக்கலை. ஆனால் குட்டி தர்றான். ஆமாம், என்ன ரேட்டுக்கு முடித்தாங்கன்னு தெரியல. நம்ம கணிப்புக்கு 11. அந்த இதில் நம்ம இது மாதிரி குட்டிகள்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒட்டுக்கு ஒரு 20 குட்டி மொத்தமாக சுரண்டைக்கு சாருக்கு வாங்கி கொடுத்தோம். பாருங்கள் தம்பி, இது கொஞ்சம் வாடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தா கூட நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டான். ஏன்னா இதெல்லாம் சந்தையில் 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பளிச்சம் மட்டும் அடிக்க பார்ப்பாங்க. ஆனால் தம்பி வந்தோடனே கொஞ்சம் சோர்வாக இருக்குனே, அதனால் 1000 ரூபா கொடுத்தா கூட நான் கொடுத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டா. தாயை விட்டு பிரிஞ்சா என்னன்னு தெரியல. ஆனால் கிடா குட்டி தான், நல்ல பையன். பாருங்கள், இதெல்லாம் கிடா குட்டி தாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று 11 ரூபா, 12 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான். எப்போவுமே நல்லா நம்மகிட்ட அன்பாக பேசுவார். பாருங்கள், அதெல்லாம் 7, 9 அப்படி தரேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆடெல்லாம் 15 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்க. நம்ம கிடா குட்டி வாங்கினவங்கள்ட்ட எப்போவுமே கேட்கலாம். ஆனால் நார்மலாக ரொம்ப அதிகம்லாம் விலை வச்சு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா வளர்ப்புக்கேற்ற கொடியாடு குட்டி தான். கொஞ்சம் கிராஸு கிடக்கு, நாட்டோட சேர்ந்து. அப்படிங்கும்போது குட்டி நல்ல குட்டிங்க, ஆனால் தரமாக இருக்குது. ஆமாம், 10 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம அனுசரித்து கேட்கலாம். இதெல்லாம் கொடியாட்டு குட்டி தான். இதுவும் நல்ல தரம் தாங்க, சூப்பர் குட்டியாக இருக்குது. இது மாதிரி எடுத்து வளர்த்தா நல்ல லாபம் தரும். பாருங்கள், இதெல்லாம் கர்நாடகா பிரீடு. ஆமாம், இதே மாதிரி நம்மகிட்ட 2 செவலையில் நல்ல சுத்த செவலையில் குட்டி இருந்துச்சுங்க. ஆனால் அது தீரலை. ஆனால் குட்டி தரமான குட்டிங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. இதை வளர்த்தோம்னா நல்ல லாபம் தரும். இதெல்லாம் பாருங்கள், கொடியாட்டு குட்டி தான், நல்ல தரம். யாருக்கும் கொடியாடு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதிகமாக கொடியாடு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சந்தையில் போய் வாங்குறீங்க. நம்ம பேரை சொல்லி வாங்கும்போது நமக்கு தகவல் சொன்னீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். சொன்னோம்னா கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு அனுசரித்து தருவாங்க. ஆனால் நீங்களாக போய் வாங்கும்போது உங்களுக்கு அது எதுவும் மிஸ்டேக் ஆகும்னா நம்மகிட்ட சொல்லக்கூடாது. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வாங்கும்போது நம்மக்கிட்ட கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரேட்டு உங்களுக்கு அனுசரித்து கொடுக்க சொல்லுவோம். ஆமாம், நம்ம நியாயமான கமிஷன் வச்சு தான் வாங்கி கொடுப்போம். நேரடியாக தான் வாங்கி கொடுப்போம். மாற்றி நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். அதை கவனமாக புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், தெளிவாக பார்த்து எப்போவுமே குட்டிகள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும்.